பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா? என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா? பல முறை தேவனிடத்தில் போராடி கொண்டிருக்கிறேன். தேவ சமூகத்தில் அழுது விழிக்கிறேன். என் பிள்ளையினுடைய காரியத்தில், என் தொழிலில், என் புருஷனாருடைய காரியத்தில், என் வழக்கு விஷயத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று அநேகர் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அதிசயத்தை செய்யக்கூடிய தகப்பன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் அதிசயமானவர், அற்புதர். ஆண்டவர் அநேகருக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்த தகப்பன் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் நான் அந்த அதிசயத்தை செய்வேன், நான் அந்த அற்புதத்தை செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய இருப்பு களவாயிலிருந்து வெளியே கொண்டு வந்து செங்கடலுக்கு முன்பாக வழி தெரியாமல் சிக்கி திணறிக் கொண்டிருந்த ஜனங்களுக்கு அதிசயத்தை காண்பித்த தேவன் அந்த செங்கடலை 2ஆக பிளந்து வெட்டாத்தரை வழியாக அந்த ஜனங்கள் நடந்து வந்தார்கள். பார்வோனுடைய சேனைகள் அந்த செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு மாண்டு போனார்கள். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு வழி திறக்கக்கூடாத இடத்துல நான் வழியை திறந்து தருவேன். இதில் அதிசயம் நடக்குமா? இதில் அதிசயம் நடக்காதான்னு ஒரு கேள்விக்குறியோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? இந்த வியாதியில் ஒரு அற்புதம் நடக்காதா? ஒரு அதிசயம் நடக்காதா? மருத்துவர்கள் எல்லாரும் சொல்லிவிட்டார்கள், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி, இது ஜீவன் இருக்கிறது வரைக்கும் இந்த வியாதியை சுமந்து கொண்டுதான் செல்ல வேண்டும் என்று மருத்துவர்கள் எழுதி வைத்திருக்கிறதை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை மாற்றுவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறேன். மருத்துவர்கள் எழுதினதை மாற்றக்கூடிய வல்லமையான அதிசயம் உன் குடும்பத்தில் நடக்கப் போகிறது, அந்த சரீரத்தில் நடக்கப் போகிறது. எந்த இடத்துல வியாதியோடு இருந்தீர்களோ அந்த வியாதிகள் மறைக்கப்படுகிறது, அது இல்லாமல் போக போகிறது. இனி அந்த வியாதி உங்களை பின்தொடருவது இல்லை என்று குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் அதிசயங்களை செய்கிற தேவன், நான் உங்கள் மத்தியில் அதிசயங்களை செய்கிற தேவன். இன்றைக்கு உங்களோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறேன், உங்கள் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் போகிற வழியில், வருகிற வழிகளில், உங்களுடைய காரியங்களில், வேலைகளில், ஊழியத்தில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்கள், என் குடும்பத்தில் ஏதாகிலும் ஒரு அதிசயம் நடக்காதா? ஏதாகிலும் ஒரு அற்புதம் நடக்காதா? நான் தோற்று போனது போல் நின்று கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கையில் எந்த ஒரு மேன்மையும் பார்க்க முடியவில்லையே, அவ்வளவு பிரயாசப்படுகிறேன், ராம் முழுவதும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் அநேகர் கை சூண்டி பேசுகிற அளவில் என் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறதே, ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரோ என்று அநேகர் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளையின் காரியத்தில் அதிசயம் நடக்கப் போகிறது, உன்னுடைய தொழில்களில் அதிசயம் நடக்கப் போகிறது, உன்னுடைய பிஸ்னஸில் அதிசயம் நடக்கப் போகிறது. நீ எதிர்பாராத விதத்தில் அதிசயங்களை செய்யக்கூடிய தகப்பன் தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார்.
வேதாகமத்தில் அநேக அதிசயங்களை காண்பித்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன், ஜீவனுள்ள தகப்பன். அவரை வாஞ்சித்து தேடுகிறவர்களுக்கு அவர் நிரப்பி கொடுக்கக்கூடிய தகப்பன். அவருடைய கை இன்னும் குறுகி போகவில்லை, அவருடைய செவிகள் இன்னும் மந்தமாகவில்லை. இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசத்தோடு என்னுடைய சமூகத்தில் அமர்ந்திரு. அவிசுவாசம் உன்னை விட்டு விலக்கப்படட்டும். நீ பரிசுத்தமுள்ள சந்ததியாய், பரிசுத்தமுள்ள குடும்பமாய் என் சமூகத்தில் காத்து கிடப்பாயானால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் அந்த அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அந்த அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே, அதை பார்ப்பதற்கு நான் ஆசையாக இருக்கிறேன், நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன், என் குடும்பத்தில் அந்த காரியத்தை நடப்பிக்கும் போது என்னை கொண்டு பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுமேன்னு சொல்லி வாஞ்சையோடு எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேர் குடும்பத்திலேயும் அந்த அபிஷேகம் இந்த காலை பொழுதில் ஆண்டவர் பொழிந்து கொடுக்க போகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த கரத்தினால் உங்களை நான் மூடி மறைத்து வைத்திருக்கிறேன். இந்த கரத்தினால் உங்களை வழுவாமல் தாங்கி வைத்திருக்கிறேன். இந்த கரத்தினால் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு நான் சித்தமுள்ளவராய் இன்றைக்கும் உங்கள் நடுவில் நான் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறேன். உங்களோடு கூட பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறேன். உங்களோடு கூட நான் இருந்து கொண்டிருக்கிறேன். உங்களை விட்டு விடுவதற்கல்ல, உங்களை உயர்த்துவதற்கு. அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் பார்க்கிறதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய், வல்லமை உள்ள தகப்பனாய் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எங்களிடத்தில் கேட்ட தெய்வமே, எங்கள் குடும்பத்தில் உம்மால் செய்யக்கூடிய அதிசயமான காரியம் உண்டாண்டவரே. அந்த காரியங்களை கர்த்தர் நடப்பிக்கும்படியாய் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரும்படியாய் இந்த பலவீனங்களிலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த கடன் வாரத்திலிருந்து நீர் ஒரு அதிசயத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அந்த அதிசயம் நடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.